முருகருடைய 6 படை வீடுல 5ஆம் படையான திருத்தணிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க. இது முருகர் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலம். மலைக்கு மேல போக தார் சாலை வசதி இருக்கு. வாகனத்திலே மலைக்கு மேல போயிடலாம். மலை ஏறினதும் மொட்டடிக்க தனியா செப்பரேட்டா ஒரு இடம் இருக்கு. முடி காணிக்கை செலுத்துறவங்க இங்க செலுத்திக்கலாம். வருடத்துக்கு 365 நாட்களை குறிக்கும்படியா 365 படிக்கற்களை கொண்டது இந்த மலைக்கோவில். தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனை போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொண்ட முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம். இந்த திருத்தணிக்கு தணிகை அப்படின்னு பெயர் இருக்கு. முருகப்பெருமான் சரவண பொய்கை தீர்த்தத்துல கார்த்திகை பெண்களுக்கு குழந்தைய அவதரித்த திருக்குளமும் இங்க இருக்கு. பொதுவா எல்லா முருகர் கோயிலும் மயில் தான் வாகனமா இருக்கும். ஆனா இந்த திருத்தணியில மட்டும்தான் ஐராவத யானை முருகப்பெருமானுக்கு வாகனமா இருக்கு. அதுவும் முருகரை பார்த்த மாதிரி இல்லாம கோவில் வாசலை பார்த்த மாதிரி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மூலவரா இருக்கிற முருகப்பெருமானை பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாரு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த முருகனை நீங்க ஒரு முறை பார்த்தா உங்க எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும். வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணி பாருங்க.